அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும்
இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு உதவி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் உண்மையாகவே பங்கு பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 22 முதல் 34 முடிய. அந்நாட்களில் பிலிப்பு நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழு மரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழண்டு விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூட்டத்தின் கதவுகளை திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ளுமாறு முயன்றனர். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கும் எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரந்தோடு வந்து நடுவில் இருக்குமாறு பவுல், சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவரவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேர்வகை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை
காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே உமது வலக்கையா என்னை காப்பாற்றுகின்றீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே உமது வலக்கையா என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே உமது வலக்கையா என்னை காப்பாற்றுகின்றீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருட்களை கைவிடாதேயும். ஆண்டவரே உமது வலக்கையா என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே உமது வலக்கையா என்னை காப்பாற்றுகின்றீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கி உள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துகள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்களது கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை.
நீதி பற்றிய அவர்களுடைய கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கின்றேன். நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்களது கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இன்றைய இறை வார்த்தையை மையமாக வைத்து, அதுவும் நாம் கேட்ட நற்செய்தி பகுதியை மையமாக வைத்து 3 கருத்துக்களை உங்களோடு சிந்திக்க முற்படுகின்றேன். முதலாவதாக, இயேசு தனது சீடர்களிடமிருந்து தான் போக வேண்டும், நான் போக வேண்டும் என்று கூறுகிறார். இரண்டாவதாக, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக, இன்றைய நற்செய்தியின் 2வது பாகத்தில் நாம் வாசித்தது பாவம், நீதி, தீர்ப்பு. இந்த 3 கூறுகள் பற்றிய உலகினுடைய கருத்து தவறானது. இந்த தூய ஆவியார் வருகின்ற போது இவை 3ஐ பற்றிய சரியான புரிதலை அவர் தருவார். நீங்களும் சரியான புரிதலை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு எண்பிக்கின்றது. முதலாவது சிந்தனையை பற்றி நாம் பார்க்கையில், இயேசு தான் எங்கிருந்து வந்தாரோ அந்த தந்தையிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு கூறுகிறார். இன்றைய நற்செய்தி பகுதியானது இயேசு பாடுகள் படும் முன்பு தனது சீடர்களிடம் உரையாடிய பகுதியை மையமாக வைத்தது. தான் பாடுகள் பட வேண்டும், சிலுவையில் இறக்க வேண்டும், உயிர் தெள வேண்டும் என்பதை இயேசு அவர்களுக்கு முன்னரே தெளிவாக கூறியிருக்கிறார். இருப்பினும் அவர்கள் துயரத்தில் மூழ்கி இருந்தார்கள் என்று இயேசுவே உணர்ந்து கொள்கிறார். இதற்கு காரணம் என்னவெனில், இயேசு தான் போகிறேன், எங்கு போகிறேன் என்பதை பற்றி தனது சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தால், தந்தையிடமிருந்து வந்த இறைமகனாகிய இயேசு தந்தையிடமே திரும்பி செல்கிறார் என்பதை குறித்து அவர்கள் ஒரு வகையில் மகிழ்ச்சியுற்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ துயரத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். ஏனெனில் இயேசு எங்கே செல்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவரிடம் அவர்கள் கேட்கவும் இல்லை, நீர் எங்கே போகிறீர் என்று. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலும் சில சமயங்களில் நாம் இயேசுவினுடைய சீடர்களைப் போல இறைவன் என்னோடு இல்லை என்று நாம் கலக்கமுறலாம். நமது உள்ளமும் துயரத்தில் ஆழ்ந்து போகலாம். இறைவன் என்னுடைய வாழ்வில் எங்கே, ஏன் அவர் என்னை விட்டு சென்று விட்டார் என்று நாம் கருதக்கூடும். அதை நாம் யோசுவா புத்தகம் அதிகாரம் 1 இறைவாக்கியம் 5 நாம் வாசிக்கின்றோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை என்று இறைவன் நமக்கு கூறுகின்றார். இங்கும் இயேசு அவர்களை அப்படியே விட்டு செல்லவில்லை. அவர் சென்றால்தான் தூய ஆவியார் சீடர்கள் மீது அருட்பொழிவு செய்யப்படுவார், சீடர்கள் மீது பொழியப்படுவார். அப்போது இயேசுவை இன்னும் தெளிவாக உண்மையை உணர்த்துகின்ற தூய ஆவியார் வருகின்ற போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதுதான் இறைவனுடைய சித்தமாக இருக்கின்றது. ஆனால் சீடர்களுடைய துயரத்திற்கு காரணம் ஏன் இந்த மாற்றம்? இயேசு அவர்களோடு வாழ்ந்தபோது கூட தான் மரிக்க வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று பலமுறை அவர்களுக்கு முன்னரே எடுத்துரைத்திருக்கின்றார். ஆனால் அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நமது வாழ்விலும் இறைவன் நமக்காக வைத்திருக்கின்ற திட்டங்களை,
அவர் நம்மோடு இருந்து நமக்காக செயல்படுகின்றார் என்று நாம் உணராத போதுதான் துயரம் நம்மை சூழ்ந்து வருகின்றது. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? சைக்கிள் ஓட்டி பழகியவர்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் நினைவிருக்கும். முதல் முறையாக சைக்கிளை எடுத்து மிதிக்கின்ற போது அதை நம்மால் சரியான முறையில் ஓட்டிவிட முடியாது. தடுமாற்றங்கள் இருக்கும். யாரேனும் பிடித்து கொண்டால் அதை ஓட்டுவது நமக்கு எளிதாக இருக்கும். எனது தந்தையோ எனது அண்ணனோ எனது அம்மாவோ சைக்கிளை பிடித்து கொண்டிருக்கின்றார்கள், நான் கீழே விழுந்து விட மாட்டேன் என்கின்ற உறுதி இருக்கின்ற போது கீழே விழுந்து விடுவோம் என்ற பயம் இல்லாமல் நானும் சைக்கிளை பழகி கொள்கின்றேன், நானும் ஓட்டுகின்றேன் என்கின்ற புத்துணர்வோடு நம்மால் அந்த சைக்கிளை ஓட்ட முடியும். ஆனால் சைக்கிளை பிடித்து கொண்டே ஒருவர் நம்மிடம் வந்து கொண்டே இருந்தால் எப்போது நாம் அதை ஓட்ட பழகிக் கொள்வது? இதுதான் நம்முடைய இரண்டாவது கருத்து நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். பிரியமுள்ள சகோதர சகோதரி, அந்த கருத்தை நினைவில் கொள்ளுங்கள். தந்தை அவர்கள் சைக்கிளை பிடித்து கொண்டிருக்கின்றார். அவர் விட்ட பின்புதான் மகன் அதை ஓட்டி கொண்டு போக முடியும். சில சமயங்களில் அவர் அதை விட்டுவிட்டார் என்பதை அறியாமல் கூட கற்றுக்கொண்ட பின்பு மகிழ்வோடு சைக்கிளை பழகுபவர் அதை ஓட்ட முடியும். அதுபோல்தான் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய உடனிருப்பு நமது வாழ்க்கையில். அவர் நம்மை எப்போதும் கரம் பிடித்து வழி நடத்தி வருகிறார். சில சமயங்களில் நாம் அவரது உடனிருப்பை உணரவில்லை எனில் அவர் நம்மை ஏற்கனவே திடப்படுத்தி இருக்கின்றார் என்பதுதான் அர்த்தம். இதைதான் இன்றைய முதல் வாசகம் தெளிவாக கூறுகிறது. பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கிறார்கள். சிறையில் இருக்கின்ற போது நமது மனம் எப்படி இருக்கும்? யாரேனும் வந்து நம்மை காப்பாற்றுவார்களா என்று ஏங்கிக் கொண்டிருப்போம். நமது ஜபமும் இந்த சிறையிலிருந்து என்னை எப்படியாவது விடுவித்தருளும் இறைவா என்று வேண்டல் ஜபமாகவும் துயரம் நிறைந்த கதறல்களாகவும் தான் இருக்கும். ஆனால் அவர்களோ இறைவனை போற்றி புகழ்ந்தார்கள். ஏன் அவர்கள் இறைவனை போற்றி புகழ்ந்தார்கள்? ஏனெனில் 3 நாட்களுக்கு பின்பு கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்த இறைமகன் இயேசு இந்த சிறையினுடையிலிருந்து எங்களை விடுவிக்க முடியாதா என்பதுதான் அவர்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கையாக இருந்தது. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இறைவனுடைய திட்டத்தை நாம் உணர்ந்து கொண்டோமே எனில் நாமும் மகிழ்ச்சி பாட்களை பாட முடியும். நமது வேண்டுதல்களும் ஏக்கங்களும் இறைவனிடம் நாம் வைக்கின்ற கதறல்களும் நன்றியுமாக இறைவனை போற்றி புகழ்கின்ற ஜபங்களாக மாறும். இறைவன் வைத்திருந்த திட்டங்களை புரிந்து கொள்ளாததால் தான் சீடர்கள் துயரத்தில் இருந்தார்கள். எரேமியா இறைவாக்கினர் இயல் 29 இறைவசனம் 11 இவ்வாறாக இறைவன் கூறுகின்றார்: ஏனெனில் உங்களுக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். நமது வாழ்வில் அந்த சீடர்களை போன்று இயேசு எங்களிடமிருந்து சென்று விட்டார், இப்போது எங்களுக்கு துணை செய்ய யாரும் இல்லை, அல்லது அந்த புதிய சூழலில் இயேசு சென்று விட்டார், பல குழப்பங்கள் இருக்கின்றது, யூதர்கள் தங்களையும் கொன்று விடுவார்களோ என்கின்ற பயம் அச்சம் அவர்களிடையே இருக்கின்றது. ஆதலால் தான் அவர்கள் அறைகளுக்குள் சென்று தாளிட்டு கொண்டார்கள். அந்த சூழல் எப்படி மாறும்? நமது வாழ்விலும் இது போல புதிய சூழல்களில் இறைவன் நம்மை இட்டு செல்லலாம். வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு புதிய நிகழ்வாக இருக்கலாம், அல்லது ஒருவருடைய இழப்பாக இருக்கலாம், நாம் இழந்த பதவிகளாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், பணியாக இருக்கலாம். ஆதலால் நாம் துயரம் நிறைந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்காக வைத்திருக்கின்ற திட்டத்தில் அவர் தெளிவாக இருக்கின்றார். நாம் தான்
சில சமயங்களில் அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றோம். இதனை ஏசாயா இறைவாக்கினர் 55வது அதிகாரம் 8வது இறைவசனத்தில் நாம் தெளிவாக படிக்கின்றோம். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, என் வழிமுறைகள் உங்கள் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். நம்முடைய வழிமுறைகள் ஆண்டவருடைய வழிமுறைகள் அல்ல. ஆங்கிலத்தில் ஒரு கூற்று உண்டு. If God gives what we want or what we pray for, that is God's direction. If God doesn't give what we want and what we pray for, that is God's protection. சகோதர சகோதரிகளை, நம் உள்ளத்தின் ஏக்கங்களையும் வேண்டுதல்களையும் இறைவன் நமக்கு தந்தருளினார் என்று கூறினால், இறைவன் அந்த வழியில் நம்மை பாதுகாத்து அன்பு செய்து வழி நடத்துகிறார். ஒருவேளை நமது ஏக்கங்களும் ஜபங்களும் நாம் கேட்பதும் நமக்கு கொடுக்கப்படவில்லை எனில், இறைவன் அங்கு நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். ஒருவேளை அவருக்கு தெளிவாக தெரிந்திருக்கும், இது என் மகளுக்கு என் மகனுக்கு முறையானது அல்ல. இரண்டாவது பகுதியான நற்செய்தியில் நாம் கேட்டது போல, சில சமயங்களில் நம்முடைய ஜெபம் பற்றிய நமது கருத்தும் தவறானதாக இருக்கக்கூடும். அதை இறைவன் மாற்றி தருபவராக இருக்கின்றார். தெளிவான புரிதலை நமக்கு தருபவராக இருக்கின்றார். பாவம் பற்றி அவர்களுடைய கருத்து தவறானது. அதை தூய ஆவியார் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் எனில், இயேசுவை கொன்றவர்கள் அவர் ஒரு பாவி என்றும் இறைவனை பழித்துரைப்பவர் என்றும் கூறிதான் அவரை கொன்றார்கள். இயேசுவை பாவி என்று நினைத்தார்கள். ஆனால் தூய ஆவியார் அங்கு வந்து சரியான புரிதலை தருகின்ற போது, அவர் இறைவனின் ஒரே மகன், நமது மீட்புக்கான பலியான செம்மறி என்கின்ற புரிதலை தூய ஆவியானவர் தருகின்றார். இரண்டாவதாக நீதி பற்றி கூறுகையில், அவரை தீர்ப்பிட்ட மறைநூல் அறிஞர்களும் அன்று இருந்த அரசியல் சூழலும் அவர்கள் சரியானதை செய்கிறார்கள். பலருக்காக ஒருவன் சாவது நல்லது என்று நினைத்து அவர்கள் அனைவரும் இறைவனுடைய மோசேயினுடைய சட்டத்தை காப்பாற்றுபவர்கள். இயேசுதான் அதை மீறுகிறார் என்று தான் நீதியுள்ளவர்களாகவும் இயேசுவை நீதி அற்றவர்களாகவும் நினைத்தார்கள். ஆனால் தூய ஆவியார் வருகின்ற போது அவற்றை மாற்றி, இறைவனின் உண்மையான மகன், நீதியும் உண்மையும் உள்ள இறைவன் என்று தூய ஆவியார் நமக்கு சரியான புரிதலை தருகின்றார். இறுதியாக தீர்ப்பு பற்றிய உலகினுடைய எண்ணம் தவறானது. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய அறிவில் நமக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவை மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இறைவனுடைய தீர்ப்போ இந்த உலகத்தின் தீர்ப்பை போன்றது அல்ல. தீர்ப்பிட்டவரை, பலியாக்கப்பட்டவரை இறைவன் உயிர்த்தெழ செய்தார். உயிர்த்தெழ செய்து இந்த பாஸ்கு காலத்தில் 40 நாட்கள் அவரோடு இருக்க செய்தார். தற்போது தான் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும், அங்கு சென்று தூய ஆவியாரை பொழிந்தருள வேண்டும் என்று மிக தெளிவாக இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு எடுத்துரைக்கின்றார். இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிக்கின்ற நாம், அன்பு இயேசுவே, உன்னுடைய உடனிருப்பை நான் புரிந்து கொள்ள நீர் என்னிடம் இல்லை எனினும் தூய ஆவியை, எங்களுக்குள்ளே வாசம் செய்கின்ற தூய ஆவியை, அனுதினமும் எங்களை வழிநடத்தி செல்கின்ற எங்களுக்குள் இருக்கின்ற தூய ஆவியாரை உணர்கின்ற வரத்தை கேட்போம். அதன் வழியாக நாம் பயனடைவோம். இறைவனுடைய திட்டங்கள் சிறந்தவை, அதன் வழியாக நாம் பயனடைவோம் என்கின்ற தெளிவையும் புரிதலையும் இறைவன் நமக்கு தந்துரள வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். நம்மோடு இருக்கின்ற இறைவன் உண்மையை வெளிப்படுத்துகின்ற தூய ஆவியார் வழியாக நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோமாக. ஆதலால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. உங்கள் பதில்: எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துணையாளரை உங்களுக்கு அனுப்புகின்றேன் என்று மொழிந்த எம் இறைவா, உமது இறையரசை கட்டியெழுப்பும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ மற்றும் ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் தாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாரின் ஆற்றலுக்கேற்ப ஒரே சமத்துவ சமுதாய படைத்திட போதுமான தூய ஆவியாரின் அருள் வரங்களை பொழிந்து வழிநடத்திட வரம் வேண்டி இறைவா மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறை உண்மையை நோக்கி வழிநடத்தும் ஆவியே இறைவா, எமது தாய் திருநாட்டை ஆளும் தலைவர்களையும் அதிகாரிகளையும் ஆசீர்வதியும். அதிகாரங்கள், பதவிகள் இவற்றை நீர்தான் வழங்கியுள்ளீர் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி வளமான செழுமையான சமாதான பாதையில் மக்களை வழிநடத்தி செல்ல அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் தாராள மனதையும் தந்தரல வேண்டுமென்று இறைவா மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, புனித அந்தோனியாரின் அருளை நாடி தேடி வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களையும் ஆசீர்வதியும். வறுமை, பசி, பிணி, கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனை இவற்றால் துன்புறும் அனைவருக்கும் புதுவாழ்வு அளித்து உமது தெய்வீக ஆற்றலையும் வல்லன்மையும் நிறைவாக பொழிந்திட வேண்டுமென்று இறைவா மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே எம் இறைவா, இளைஞர்களையும் குழந்தைகளையும் பாதம் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். இவர்கள் இயேசுவின் உடனிருப்பை உணர்ந்து அவரில் நம்பிக்கை கொண்டு புது மாற்றங்களையும் வாழ்க்கை பயணத்தையும் காண தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் பொழிய வேண்டுமென்று இறைவா மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட கருத்துகளுக்காகவும் இந்த திருப்பலியில் நாம் எந்தெந்த கருத்துகளுக்காக இறைவனிடை நாடி அவரிடம் மன்றாடுகின்றோமோ அந்த கருத்துகளுக்காகவும் ஜெபிப்போம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றது என நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்துருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நான் பார்க்கும் உலகெல்லாம் உம் சொல்லின் விரிவுரையே. நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிமுறையே. அதில் வாழும் உயிர்களெல்லாம் உன் அன்பின் தொடர்கதையே. அதை தந்தேன் பலி பொருளாயேற்பார், என்னை தந்தின் ஒரு பொருளாய் சேர்ப்பார். அதை தந்தேன் பலி பொருளாயேற்பாய், என்னை தந்தேன் ஒரு பொருளாய் சேர்ப்பாய். திரு அப்பம் போல அதை பகிர்ந்து அனைவர்க்கும் வாழ்வளிப்பார், அனைவர்க்கும் வாழ்வருள்வார். உடல் பொருள் ஆவியெல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன்.
நிறை வாழ்வு உனதாகும் நான் கண்டேன் பலி வாழ்வில். பொருள் வடிவில் பலி தந்தே உன் வாழ்வை தர வருவார். புது உரு என என்னை மாற்றிடுவார். புது உலகிது என நான் வாழ்வேன். திருமகன் சாயலில் வளரவிடும் நிறையருள் நான் பெறுவேன். நிறையருள் நான் பெறுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே.
அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கிறிஸ்துவே நானாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.